தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் பாவூர் சத்திரம் மாவட்ட அலுவலகத்தில் கழக இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர 12 மற்றும் 3வது வார்டு இளைஞர்கள் கழகத்தில் இணைந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகா அத்தனூர் அண்ணாநகர் காலனி பகுதி மக்கள் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு படுத்து உறங்குவதற்கு கூட போதுமான இடம் இல்லாததால் தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறு 200க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு, நாலாட்டின்புதூர், இனாம்மணியாச்சி, பாண்டவர் மங்கலம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, திட்டங்குளம் உள்ளிட்ட 7 ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணவாளநல்லூர் அருகே மணிமுத்தாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அப்பகுதி கிராம விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் இன்று விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் 20 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணியை விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த வாரம் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்துவிட்டு சென்றார். கடந்த வெள்ளிக்கிழமை ஜகபர் அலி லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் அவரது இறப்பில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியும் அரசு நிர்ணயித்த நிலத்தை விட ஆக்கிரமிப்பு செய்து கல்குவாரிகள் கிரஷர் நடத்தி வருபவர்கள் மீது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தலைக்குளம் பகுதியில் சேத்தியாத்தோப்பு அரிமா சங்கம் மற்றும் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தலைக்குளம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள சாமநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரேமலதா என்பவர் நெதர்லாந்து நாட்டில் பணிபுரிந்து வந்த நிலையில் அந்நாட்டை சேர்ந்த ரமோன் ஸ்டீன்ஹீஸ் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் 5 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். மணமகனின் உறவினர்கள் தமிழரின் பாரம்பரிய வேட்டி மற்றும் சேலைகளை அணிந்தவாறு திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் விவசாய சங்கத்தினருடன் முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். போராட்டத்தில் NLC நிர்வாகம் தங்களுக்கு நிரந்தர இடம் ஒதுக்கி மனைப்பட்டா தர வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள அனைத்து விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனைப்பட்டாவிற்கான நடவடிக்கை இல்லையெனில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.